ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் கடினமாக இருக்கின்றது. நீ நினைத்த விஷயங்கள் எதுவுமே நடப்பது கிடையாது. எல்லாமே தாமதமாகவும் தள்ளி போய்கொண்டும் தடைகளுமாகவே இருக்கின்றது என்று எல்லாவற்றையும் பார்த்ததால் தான் அவசரமாக உன்னிடம் பேச வந்துள்ளேன். கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம் என்றெல்லமே. உன்னுடைய பாவ புண்ணிய கணக்குகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அதில் பாவங்களை விட புண்ணியங்கள் அதிகமாக இருக்கின்றது. அதனாலேயே உனக்கான உதவிகளை யாராவது ஒருவர் ரூபத்தில் வந்து நானே செய்ய போகின்றேன். உன்னுடைய ஆஞ்சநேயர் எந்த ரூபத்திலேனும் வந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு அருள் செய்வேன் என்பதை நீ அறிவாயா? நிச்சயம் உனக்கானதை நான் செய்யத்தான் போகின்றேன். நீ செய்யக்கூடிய தானங்களிலேயே மிகச்சிறந்த தானமாக இருப்பது நிதானம்தான். நிதானத்தோடு நீ எந்த செயலை செய்தாலும் அதன் மூலமும் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நீ பெறுவாய். என் அன்பு குழந்தையான உன்னுடைய வாழ்க்கையை உயர்வானதாக அமைத்து தர நான் முடிவு செய்துவிட்டேன். இந்த உலகில் நான் அனுபவித்த துன்பங்களில் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எந்த பிரச்சனையையும் அனுபவிக்க கூடாது, என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது என்று நினைப்பது தாய் தந்தை மட்டும்தானே? அப்படிப்பட்ட உன்னுடைய பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்து அவர்களை பத்திரமாக அரவணைத்து பாதுகாத்து வைக்க முயற்சி செய். எந்த சூழ்நிலையிலும் நீ அழுதபடியான முகத்தோடு இருக்க வேண்டாம் என்றெல்லமே. நீ வாய்விட்டு சிரித்தாலே உன்னுடைய பாதி பிரச்சனைகள் தீரும். இதை கேட்பதற்கு நன்றாக இருக்கின்றதே அப்பா, ஆனால் இது உண்மையிலேயே நடக்குமா என்று யோசிக்காதே. நான் சொல்கின்றபடி சிரித்த முகத்தோடு நீ இருந்துதான் பாரேன். பிரச்சனைகள் உன்னை நெருங்கவே பயப்படும். உன்னை பொறாமை கண்ணோடு பார்க்கும் அவர்களைத்தான் நான் அழிப்பேனே தவிர நல்ல குணம் கொண்ட என்னுடைய அன்பு பிள்ளையான உனக்கு எந்த தீங்கையும் எந்த தவறையும் நான் செய்ய மாட்டேன் என் தங்கமே. உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் பயம்தானே உனக்குள் தயக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த தயக்கம் மேலும் உன்னை பயம்புறுத்துகின்றது என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும், எதை செய்ய நினைத்தாலும், யாரிடமாவது போய் எதையாவது பேச நினைத்தாலும் கேட்க நினைத்தாலுமே கூட உனக்கு பயம் வேண்டாம் என்றெல்லமே. உனக்கு துணையாக உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கின்றேன் என்பதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு தயக்கத்தை தூக்கி எறிந்து தாராளமாக உன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பி. எந்த காரணம் கொண்டும் நீ யாருக்கும் பயப்படவே கூடாது. பரிகாரம் செய்துவிட்டால் பாவத்தில் இருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்துக்கொண்டு பல மனிதர்கள் இங்கு பாவம் செய்வதை தங்களுடைய நேரமாக கடமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் அவர்கள் பரிகாரம் செய்தாலும் என் பிள்ளையான உனக்கு கஷ்டத்தை கொடுத்த அவர்களுடைய பாவத்திற்கு நான் தண்டனை கொடுக்காமல் நான் விடவே மாட்டேன். நிச்சயம் அதற்குண்டான பலன்களை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன் என்றெல்லாமே. யாரிடம் கூச்சமும் தயக்கமும் இல்லையோ அவன்தான் சாதிக்க முடியும். என் அன்பு பிள்ளையான நீ எதை கண்டும் பயமோ பதற்றமோ படாமல் தைரியத்தோடும் உற்சாகத்தோடும் உன்னுடைய வேலைகளை செய்யப்பார். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவுமே இன்னும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. கொஞ்ச காலம் நம்பிக்கையோடு காத்திரு. வெகு விரைவிலேயே உனக்கான பொற்காலத்தை நான் தொடங்கி வைப்பேன். கவலை என்னும் திரை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போய் மகிழ்ச்சியான புதுவரவை நான் உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவேன் என்றெல்லாமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்காத விஷயங்களை நினைத்து வருத்தப்படவே வேண்டாம். அதன் மூலமாக கவலைகள் மட்டும்தான் வரும். உனக்கு என்ன கிடைத்திருக்கின்றதோ அதை பற்றி பேசு, அதை பற்றி பாராட்டு. கூடிய விரைவில் அதன் மகிமையின் மூலமாக உனக்கான பல கதவுகள் நிச்சயம் திறந்து நீ எதிர்பார்த்த அனைத்துமே உனக்கு தானாக கிடைக்கும். புத்தம் புதிய காற்று உன்னை நறுமணத்தோடு வந்து வீசும்படியும் உன்னுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாக அமையும்படியும் எல்லாவற்றையும் உனக்கேற்றாற் போல சிறப்பானதாக நான் செய்து கொடுக்க போகின்றேன். பிறப்பும் இறப்பும் உன்னால் நிகழவில்லைதானே? நீ எப்போது பிறப்பாய் என்பது உனக்கு தெரியாது. நீ எப்போது உலகத்தை விட்டு பிரிவாய் என்பதும் தெரியாது. இப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா? எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்பா, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று அதனை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிடு. நீ அனுபவித்த கஷ்டங்களை விட பல மடங்கு இன்பங்களை நான் உனக்கு அள்ளித் தருகின்றேன்.
இத்தனை காலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி அமைக்கத்தான் போகின்றது. மலர்களின் வாசம் என்பது காற்று வீசும் திசையில் மட்டும்தானே போகும். ஆனால் நீ தான தர்மம் செய்ய ஆரம்பித்து விட்டால் அது இந்த உலகத்தின் நாலா திசைகளுக்கும் செல்லும். தர்மம் செய்ய ஒருபோதும் யோசிக்காதே என்றெல்லாமே. தர்மம் செய்ய வேண்டும் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் என்று நினைக்காதே. காகம், நாய் போன்ற வாயில்லாத ஜீவன்களுக்கும் கூட நீ உணவு வைக்கலாம். இந்த உலகத்தில் நீ எந்த அளவிற்கு உயர நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு தக்கபடி கடுமையான சோதனைகளை நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என உன்னுடைய தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் நீ வருந்த வேண்டாம் என்றெல்லாமே. எல்லா சோதனைகளையும் நீ சுலபமாக கடந்து வரும்படி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் துணையிருந்து உதவி செய்வேன். உன்னுடைய மாற்றத்தின் போது, உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும் போது எல்லாமே வீழ்ச்சி அடைவது போலவும் நீ தோற்றுக்கொண்டே இருப்பதைப் போலவும் தான் உணரலாம். ஆனால் உண்மையில் என்ன நடக்கின்றது என்று தெரியுமா? எல்லாமே மிக உயர்ந்த நன்மைகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வரப்போகின்றது. உன்னுடைய உண்மையான மகத்துவத்தை நீ விரும்பி அனுபவித்து சந்தோஷமாக வாழும்படி உன்னுடைய வாழ்க்கையை தகுந்த மாற்றங்களை நான் உருவாக்கப் போகின்றேன். உன்னுடைய மனவழிகளை எல்லாம் என்னை தவிர வேறு யாராலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது என் தங்கமே. உன்னுடைய மனதில் நீ என்ன யோசிக்கின்றாய், என்ன வருத்தம் இருக்கின்றது, எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் என எல்லாவற்றையும் நான் அறிவேன். அதற்காகவே உன்னுடைய மனதில் இருக்கும் வலிகளை குறைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றேன். நம்பிக்கையோடு இரு என்றெல்லாமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்த உறவுகள் முன்னாலே உன்னை வாழ்வில் உயர்த்தப் போகின்றேன். உனக்கான நல்லதை நானே நடத்தி கொடுப்பேன் என்று நம்பு. அர்த்தமில்லாத கோபத்தினால் அர்த்தமுள்ள அன்பையும் 1000 உறவுகளையும் இழந்து விடாதே என்றெல்லாமே. எந்த காரணம் கொண்டும் யார் முன்பாகவும் கோபத்தோடு பேசாதே. மன தூய்மையோடு இருக்கும் உன்னுடைய அருகில்தான் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் இருக்கின்றேன். தூய்மையற்ற நெஞ்சம் கொண்டவர்கள் பக்கத்தில் நான் போகவே மாட்டேனேன் தங்கமே. உன்னை நோக்கி வரும் பிரச்சனைகளை எல்லாம் சவாலாக ஏற்றுக்கொண்டு அதை முட்டி மோதி முயற்சி செய்து வெற்றி பெற முயற்சி செய்ய செல்லமே. உனக்கு சக்தியை அளிக்க உன்னுடைய அப்பா நான் தயாராகவே இருக்கின்றேன். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து விட்டது என் செல்லமே. நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு துணையாய் நான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். என்னுடைய ஆசீர்வாதத்தோடு நீ சகல செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகின்றாய். அதற்காகத்தானே 5 நிமிடம் பேச வந்தேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கி வீசிவிட்டு உன்னுடைய அப்பா என் மீது நம்பிக்கை வை. உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நான் சுமப்பேன். உன்னுடைய குடும்ப தலைவனாகவும் தந்தையாகவும் இருந்து உன்னுடைய குடும்பத்தை நான் தாங்குகிறேன் என் தங்கமே. விரைவிலேயே உன்னுடைய கண்ணீரையும் துடைப்பேன். சிறந்த புத்தகத்தில் கூட ஒரு பக்கம் கிழிந்து விட்டால் அதில் தானே முக்கியமான விடைகள் இருக்கும். அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ எதையாவது சாதாரணமாக நினைத்து ஒதுக்கி வைக்க நினைத்தால் முக்கியமான விஷயத்தை இழந்து விடுவாய். எப்போதும் உன்னுடைய ஆஞ்சநேயர் என் மீது நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள். வானமே இடிந்து தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய மனம் என்ன யோசிக்க வேண்டும் என்று தெரியுமா? என்னுடைய அப்பா ஆஞ்சநேயர் எனக்காக இருக்கிறார். அவர் நிச்சயம் அனைத்தையும் பொறுப்பேற்றுக் கொண்டு என்னை காப்பாற்றுவார் என்று நம்பு. நடந்ததையே நினைத்து நடந்து முடிந்த விஷயங்களையே பற்றி யோசித்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டு துன்பப்படாதே என்றெல்லாமே. வாழ்க்கை இன்னும் உனக்கு முடியவில்லை. நடந்ததை விட்டு கடந்து வா என் தங்கமே. உனக்கான வாழ்க்கை தயாராக இருக்கின்றது. நம்பிக்கையோடு இரு.